ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. குங்கிலிய கலையநாயனார் குரு பூசை தினம். குங்கிலிய கலையனார் அவர்களின் குரு பூசைக்கு உரிய தினம் இன்று. இன்றைய தினத்தில் 63 நாயன்மார்களில் வரிசையில் வருகின்ற குங்கிலிய கலையனாரை பற்றி ஒரு சிறிய வரலாறு. பெரிய தகவல் கிடையாது, சுருக்கமாக என் நினைவில் இருக்கின்ற அளவுக்கு இங்கே நான் பதிவு செய்கிறேன். குங்கிலிய கலையனார் அவர்கள் திருக்கடவூரில் அந்தணர் குடும்பத்தில் பிறந்தவர். மிக சிறந்த சிவபக்தர். அவருக்கு இறைவனுக்கு குங்கிலியம் சாம்பராணியை போடுவதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். தன்னிடம் இருந்த செல்வங்கள் அனைத்தையும், அதன் பிறகு நிலம், அதன் பிறகு வேலை ஆட்கள், இப்படி அனைத்தையும் இழந்து இறைவன் திருவருளால் அனைத்தும் இழந்தார். காரணம், இறைவன் அவரை சோதித்து கொண்டிருந்தார். தன்னுடைய செயலில் எந்த அளவுக்கு இவர் செய்கிறார், தன்னுடைய வறுமை வந்த பொழுதும் இவர் தொடர்ந்து குங்கிலியம் தமக்கு அர்ப்பணம் செய்கிறாரா, இல்லை வறுமை வந்து விட்டதே என்று தன்னுடைய சிவப்பணியை நிறுத்திக் கொள்கிறாரா என்று இறைவன் இவருக்கு வறுமையை கொடுக்கிறார். எப்படி எந்த அளவுக்கு போகிறது என்றால், 2 தினங்களாக தங்களுடைய குழந்தையும் மனைவியும் உற்றார் உறவினர்களும் வீட்டில் இருக்கின்ற அனைவரும் உணவு உண்ணாமல் பட்டினி கிடக்கிறார்கள். அதனால் வீட்டில் இருக்கின்ற தாயார் அவர்கள் என்ன செய்கிறார், குங்கிலிய கலையனார் அவர்களின் மனைவியார் அவர்கள் கழுத்தில் இருக்கின்ற தாலியை கொடுத்து நெல்மணியில் வாங்கி வரும்படி சொல்கிறார். அதை பெற்றுக்கொண்டு செல்கிறார். வரும் வழியிலேயே குங்கிலியை விற்கின்ற அந்த வணிகர் வருவதை பார்த்து மிகுந்த ஆனந்தம் கொண்டு அந்த தாலியை கொடுத்து மொத்தமாக அந்த குங்கிலியத்தை வாங்கி சென்று அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று மொத்தமாக அவர் குங்கிலிய புகையை போட்டு கொண்டிருக்கிறார். அப்படியே செய்து கொண்டே இருக்கின்ற வேளையில் அவர் அப்படியே அங்கேயே பசி மயக்கத்தில் படுத்து உறங்கிவிட்டார். அதன் பிறகு இங்கே வீட்டில் இருக்கின்ற அனைவரும் பசியோடு இருக்கிறார்கள். இவர் எப்பொழுது வரப்போகிறாரோ என்று காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அம்மையாரின் சொப்பனத்தில் சென்று நம்முடைய சிவபெருமான் அவர்கள், உங்களுக்கு வற்றாத செல்வமும் அனைத்தும் தந்திருக்கிறேன், உங்களுடைய கணவர் பசியோடு இருக்கிறார், அவர்களுக்கு திருவமுது செய்து வையுங்கள், அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொப்பனத்தில் சொல்லிவிடுகிறார். தாயார் அவர்கள் திடுக்கிட்டு எந்திரித்து பார்க்கும் பொழுது வீடும் மாற்றமடைந்து வீட்டில் அங்கங்கே நெல் குவியல்கள், பொன் பொருள் என்று அனைத்து செல்வங்களும் இறைவன் அவர்களுக்கு அருளி செய்திருக்கிறார். தாயார் அவர் எந்திரித்து தன்னுடைய கணவருக்கும் மற்றும் இருக்கின்ற உற்றார் உறவினர்களுக்கும் திருவமுது செய்ய ஆரம்பிக்கிறார். இறைவன் ஆலயத்தில் உறங்கிக் கொண்டிருந்த குங்கிலிய கலையனாரின் அவர்களின் சொப்பனத்திலும் சென்று, உங்கள் வீட்டில் உங்களுக்காக திருவமுது தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள், சென்று சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். என்ன இது? உடனே திடுக்கிட்டு எழுந்து பார்க்கிறார். நம் வீட்டில் சாப்பாடா? நம் வீட்டில்தான் 2 தினங்களாக பட்டினி கிடக்கிறார்களே என்று. இருந்தாலும் இறைவன் சொப்பனத்தில் சொல்லிவிட்டார், நிச்சயம் ஏதும் தவறு நடக்க வாய்ப்பில்லை என்று இறைவன் வாக்கை சிரமேற்கொண்டு வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்து பார்த்தால் வீட்டின் அடையாளம் மாறியிருக்கிறது. தன்னுடைய மனைவியின் கழுத்தில் நகைகள், பட்டு புடவை, வீடே செல்வத்தால் நிறைந்திருக்கிறது. மிகுந்த ஆச்சரியத்தோடு கேட்கிறார், எப்படி இதெல்லாம் நடந்தது என்று. அனைத்துமே உங்களுடைய சிவன் அருளியது என்று அவர்கள் சொல்ல நெகிழ்ந்து போகிறார் குங்கிலிய கலையனார் அவர்கள். அதன் பிறகு இறைவன் அருளிய செல்வத்தின் மூலமாக இன்னும் இருக்கின்ற அன்னதானங்கள், இன்னும் நிறைய குங்கிலியத்தை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வது, எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்ய முடியுமோ பயபக்தியோடு இறைவனுடைய அருளை எண்ணி செய்து கொண்டிருக்கிறார். இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் திருப்பனந்தாள் என்கின்ற ஊரில் ஒரு பெண் சிவலிங்கத்திற்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்வது, மாலையிடுவது போன்ற தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு செய்யும் பொழுது தன்னுடைய ஆடை நழுவ போகிறதே என்று அவர்கள் நினைக்கின்ற தருணத்தில் இறைவன் சிவலிங்கம் குனிந்து அந்த மாலையை வாங்கிக் கொள்வார் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அவ்வாறு குனிந்து வாங்கிய அந்த சிவலிங்கம் அப்படியே நின்று விட்டது. அந்த பெண்ணின் பக்தியை உலகுக்கு தெரிவிக்கவும், இறைவன் எந்த அளவுக்கு இறங்கி வருகிறார் என்பதை
அடியவர்களுக்கும் உலக மக்களுக்கும் புரிய வைக்கவும். அந்த நிகழ்வு நடந்த பிறகு சிவலிங்கம் அப்படியே இருக்கிறது. அந்த ஊரில் இருக்கின்ற மன்னர் என்ன செய்கிறார், எவ்வளவோ முயற்சி செய்கிறார். இறைவன் சாய்ந்திருக்கிறாரு, ஏதாவது என்ன சொல்வது, ஏதாவது குற்றம் நிகழ்ந்து விட்டதா என்கின்ற ஒரு தோணியில் யானையை கட்டி இழுப்பது என்னென்னவோ முயற்சி செய்கிறார்கள். இருப்பினும் சிவலிங்கம் நிமிர்ந்த பாடில்லை. இதை கேள்விப்பட்ட குங்குலியங்கலையனார் அவர்கள் அங்கே சென்று நான் முயற்சி செய்யட்டுமா என்று கேட்க, அங்கே இருப்பவர்கள் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள். யானை கட்டியே முயற்சி செய்தோம், சரி இவர் என்ன செய்ய போகிறாரோ, சரி செய்யுங்கள் என்று கேட்க, எனக்கு ஒரு சிறு கயிறு கொடுங்கள் என்று கேட்டதும் சிவலிங்கத்தில் ஒரு முனையை கட்டிவிட்டு மறுமுனையை தன் கழுத்தில் கட்டி கொள்கிறார். இப்படி இது வெறும் கயிறாக நம்ம பார்க்காமல் இறைவனுக்கும் ஒரு பக்தனுக்கும் இடையே ஆத்மாத்மான, அதாவது உள்ளுணர்வோடு இருக்கின்ற பக்தியை நாம் பார்க்க வேண்டும். அவ்வாறு சிவலிங்கத்திற்கு எதிர் திசையில் இவர் கயிறை கட்டி கொண்டு இழுக்கும் பொழுது அந்த கயிறு சுருங்க சுருங்க அவரது கழுத்து இறுகுகிறது. தன்னுடைய அடியவரின் கழுத்து சுருங்குவதை பார்த்து இறைவன் பொறுத்து கொள்வாரா? மாட்டார். உடன் என்ன செய்கிறார், அவர் இழுக்க இழுக்க சிவலிங்கம் நேராக நிமிர்ந்து விடுகிறது. இதை பார்த்து அங்கிருந்து அனைவரும் ஆச்சரியத்தில் நிற்க, அந்த மன்னர் குங்குலியங்கலையனாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அங்கே ஆலயத்தில் திருப்பணியில் செய்கிறார். அவரது வேண்டுகோளுக்கு இணங்கவும் மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் சிறிது காலம் அங்கேயே தங்கி இருந்து இறைவனுக்கு தொண்டாற்றிய குங்குலியங்கலையனார் அங்கிருந்து மீண்டும் தன்னுடைய சொந்த ஊரான திருக்கடவுருக்கு வருகிறார். திருக்கடவுருக்கு வந்த பிறகு அங்கேயே இறைவனுக்கு தன்னுடைய அன்றாட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த காலத்தில் நம்முடைய திருஞான சம்பந்தரும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரும் அந்த ஊருக்கு வருகிறார்கள். அவர்கள் வருகை அறிந்து நேராக சென்று அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு பாத பூஜைகள் செய்து அவர்களுக்கு திருவமுது கொடுத்து அவர்களை முடிந்த அளவுக்கு உபசாரணை செய்து அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார். எஞ்சிருக்கின்ற காலங்களில் இறைவனுக்கு தொண்டாற்றியும் தன்னுடைய சிவபக்தியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து இறைவன் திருவடியை அடைகிறார். இதுதான் நம்முடைய குங்குலியங்கலையனாரின் சிவத்தொண்டு. இதை இன்றைய தினத்தில் உங்களிடத்தில் பகிர வேண்டும் என்று ஒரு சிறிய விருப்பம். இதில் ஏதேனும் பிழை இருந்தால் மன்னிக்கவும். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.